மது விற்கக்கூடாதுன்றதே எல்லாருக்குமே தெரியும், திருட்டுத்தனமா. அதை வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க போட்டு கொடுத்துருவாங்க போல, அந்த ஊரில் இருக்கிறவங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, கஞ்சா போதையோ இல்லை எந்த போதையோ போட்டு வீடு புகுந்து அங்கே இருக்கிற தாக்குறான், அடிக்கிறான். ஏய் யாரை கேட்டு சொன்னேன்னு போட்டு அடிக்கிறான். இப்படி பொதுமக்களை வந்து பயமுத்துறானுங்க. பாருங்க, எங்க அண்ணன் வந்து நீ அப்படி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன். எங்க அண்ணன் நான் எவ்வளவு சாப்பிட்றேன் உயிரை வந்து நான் காப்பாத்தணுமா? என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். அதே போல அடுத்ததுக்கு வரேன், ஒரு செய்தியாளரை ஏதோ செய்தி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதே கஞ்சா போதையில இங்க பாருங்க, இந்த செய்தியாளர் போட்டோ பாருங்க என்ன பண்றானுங்க. பின்னாடி கூட உங்க வீடியோ போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள பூந்து வெளியே வர வச்சு அவன் மேல அந்த பீர் பாட்டில் எடுத்து மண்டையை ஒடிச்சிருக்கானுங்க. யாரு? ஒரு செய்தியாளரை, அதுவும் நியூஸ் ஜேல வேலை செய்யக்கூடிய ஒரு செய்தியாளரை போட்டு அடிச்சிருக்காங்க. என்ன பண்றது? நம்ம எதனா ஒன்று சொன்னு வச்சுக்கணும், என்ன சொல்லுவானுங்க, நீனா வந்து அவதூறு பரப்புறியா? அவதூறுலாம் இல்லை, தினமும் நடக்கிற குற்றங்களே நாங்கள் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்க, திமுக ஆட்சி இருக்கும் போது பாத்தீங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டெய்லி ஒருத்தனை கொலை பண்றான் அப்படின்னு சொன்னீங்களா, இது நடக்குது. நான் திரும்ப சொல்லுவேன், இது வந்து என்னைக்கு நீங்க தாவேகா சார்ந்தவர்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸ்களே, நீங்க என்னைக்கு வந்து தனி மனித ஒழுக்கம் சரியா இருக்க வரைக்கும் எந்த போலீஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நான் இப்போ கூட காவல்துறையை நான் குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா காவல்துறை தன் கடமையை செய்து, எந்த காவல்துறையை வந்து நீ அவனை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கல, அவன் கற்பழின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கல, எதுவும் பார்க்கல. கரெக்டா தப்பு பண்றியா பிடிக்கிறான், ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுதான் வேலையா வந்து அந்த ஆட்சியிலையும் பார்த்தாங்க, இங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தப்பு பண்ணவனா போடலையே, பிடிச்சிருந்தானே இருக்கிறாங்க.